பாருங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. பணத்துல எதுக்கு வந்தீங்க? மானே மரகதமே ஐயோ செத்தாலும் செத்திடுவேன். உன் மடி மீது செத்தாலும் செத்திருவன் சீமாட்டியின் மடி மீது எனக்கு தாயும் இல்ல தந்தையும் இல்ல என் தெய்வமே நீ தாண்டி இங்க தாண்டி ஐயோ நீங்க மாண்டாலும் தோஷம் இல்லை, இந்த மண்டைக்கு ஒரு நஷ்டம் இல்லை. நீ செத்தாலும் தோஷம் இல்லை, இந்த செல்விக்கு ஒரு நஷ்டம் இல்லை. வருவாளா யாரோ அப்படி அலையிற சரி வேண்டாம் செஞ்சுட்டு வந்துடலாம். செத்தாலும் பாருங்க பார்த்த ஒரு நிமிஷம் ஆயா செத்தாலும் கூட செத்து போயிருவேன், விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீ என்னடி கேக்குற? நான் கேக்குறது எனக்கு அவர் அழகு என்ன, அவரோட என்ன என்ன
இங்க பாரு, அப்படியே பிடிக்கிறதா இருந்தா அவரை நானு, அந்தாண்டக்கிற ஆளு நீ. இல்லடா எங்க அப்பா கிட்ட சொல்லி விடுவேன். நானு 2 பேர் இருக்கிறாங்க அப்பா. நானு நீ கூத்தி என்ன ஒரு எங்க பக்கத்து வீட்டுக்காரன் நானு கூத்தியாக்க போனக்கான லாட்சி. எப்படி போன கெடுக்கன்னு லாட்சிக்கு போனோன்னா பணக்காரன் தலைவர் 3000 ரூபா கொடுத்தான். உள்ள போயிட்டுக்கிட்டான். நான் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். புரோக்கர் வந்து அப்பா நீ உட்காந்துட்டு இருக்கிற அவ்வளோ வச்சுக்கிறேன் 50 ரூபா நான் சொன்னேன். சரி இந்த 50 ரூபாய்க்கு உண்டான கராய்க்கு விடுறேன்னு வந்தேன். அவன் அந்த ரூமுக்கு போனவன் திரும்பி யார் ரூமுக்கு வந்தான். நான் போட்டுக்கிட்டு அவன் ஏமாறு ஏன்னா நாம 3000 ரூபா கொடுத்தா ஒண்ணுக்கு மொத்தம் செஞ்சுக்கிட்டு அப்படி நீ செஞ்சிருவியப்ப உன்னை வெட்டி கொலை பண்ணிடுவேன். பெண்ணே பசி பசி அதிகடா பசி அதிகடா மொட்டை இருக்குதான் தின்னடண்டு. ஐயோ இங்க பாரு, இந்த ஊர் என்ன ஊர் என்ன பேர் என்ன எதுக்கு வந்தீங்க என்னத்துக்கு வந்தீங்க சொல்றேன் இது சொல்றதுக்கா நேரம். எனக்கு பசி அதிகடா சத்து. ஐயோ அம்மா யா சோறு போட்டாங்க என்ன பசி எதுக்கு வந்தீங்க? ஊர் என்ன ஊரு? தென்மதுரை. முட்டை பச்சை முட்டை நீங்க நாடாளக்குடி. என்னது அந்த சாப்பிடுறதடா கொன்றவழி பையன். பாருங்க பறக்கிறான் பையன் அந்த மாதிரி 1.5 மணி நேரம் காதல் 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 பாரு, தென்மதுரைக்கு அரசன். உங்கள் பெயர் குணசீலன். வருங்காலத்தின் இளவரசன். ஆமா என்ன மேல கை போடுறீங்க? பாசம். ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை கல்யாணம் ஆகல. ஆம்பளைய பிடிக்காதுன்னு போய் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற கல்யாணம் ஒண்ணு ஆகல. நீ தாண்டி எனக்கு பழக்கி விட்ட. என்னடா கை பொண்டையில அந்த காய்ச்சி கொண்டு வந்து மோடலையே கை வைக்கிறேன். அதெல்லாம் தான் கை இல்ல அது. அதெல்லாம் தான் கை தாயா புடை போய் சொல்லடா. ஒரு பொம்பளை கிட்ட முன்ன எப்படி பேசி கத்துக்கடா டே.
டேய் ஆம்பளே குண்டை நோண்டி மாய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை அம்மா இல்லை எனக்கும் கல்யாணம் ஆகவில்லை. ஆனா எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீங்க ஓடிடுவீங்க. வப்பனா என் மயிரா சிங்கத்துக்கே பயந்துக்காதவன் நானு நான் என் உயிரே போனாலும் ஏக சக்கராவணத்தை ஆண்டு வரக்கூடிய எங்க அப்பா மதுசூரன் கண்டவர் கலங்க வேண்டும், பார்த்தவர் பயந்தோட வேண்டும். எங்க அப்பா பேர் சொன்னா நடக்கும். ஓடி போய் எப்பயுமே ஒரு ஆம்பளைங்க எதுக்குமே பயந்துக்குவாங்க, பாம்பு கூட மிதிச்சிருவாங்க. ஆனா பொம்பளை விஷயத்துல மட்டும் பேய் அடிச்சானா பிசாச்சு அடிச்சானா பாம்பு கடிச்சானு போறீங்க. ஒப்ப என்னடி உங்க ஒப்ப அடி மண்ணு மண்ணு இங்க பாரு என்னோட மனமளக்குது பக்கமும் சரி மனமளக்குது பக்கமும் சரி கெட்ட வந்த கப்பகு பக்கமும் சரினா எங்க தோழி யாரு என்ன பேசுறா? என்ன மாட்டு இவன் என்ன இப்படி கரும்பு? அவ மதியம் கண்டா அப்படித்தான் பண்ணுவான். அவ சொன்னாதான் உங்களை காதலிப்பேன். சரி சீக்கிரம் பண்ணுங்க. ஏம்மா அம்மா ராணி அம்மா ஐயோ மகாராஜா வந்துட்டாரு. ஆனா அழுப்பு புண்டைகளா முடிஞ்சது வேலை. எங்க வந்துட்டாரா? ஏன் நீ ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா பேர் சொல்லிடாது பயமா கிடையாது. அதாவது மகாராஜா உங்களுக்கு இங்க ஒரு ராணி அம்மாவை பிடிச்சிருச்சு, எங்க அம்மாவுக்கும் உங்களை பிடிச்சிருச்சு. ராணி மகா ராணி ராஜ்யத்தின் ராணி நான் தாதி பெண். நம்ம ஐட்டம் வேண்டாம் வயசு வந்து எங்க அப்பா வந்துருவாரு. அடியார மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் சாக்கு பையோ